தமிழுக்கும் தமிழ் சார்ந்த மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்று இந்த காணொளியில் எதை காணப்போகிறோம்? நம்முடைய முன்னோர்கள் மரபு சார்ந்த வாழ்வியலில் பயன்படுத்திய வாழ்வியல் தத்துவங்களை, வாழ்வியல் கருத்துக்களை வாய்மொழியாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்களும் அனுபவம் சார்ந்ததாகவும், அது அறிவியல் சார்ந்ததாகவும், அது ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாகவும் இருந்திருக்கிறது. அப்படி இருந்து வாழ்வியலை, தான் கண்டதை, தான் அனுபவித்ததை, தான் உற்று நோக்கியதை அழகாய் தன்னுடைய முன்னோர்கள் வாய்மொழியாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏற்றில் எழுதப்படவில்லை. அப்படி ஏற்றில் எழுதப்படாத அந்த வாய்மொழியில் சொன்ன பழமொழிகள் இன்று எப்படி தெரிந்து போயிருக்கிறது, எப்படி நாம் அதை காலத்திற்கு ஏற்றவாறு மாறியது என்பதை விட நாம் காலத்திற்கு ஏற்றவாறு நமக்கு நாம் எளிமையாக மாற்றிக்கொண்டோம் என்பதுதான் பொருள். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அத்துடைய கருத்துக்களும் ஆழ்ந்த அனுபவ கருத்துக்கள், மரபு சார்ந்த வாழ்வியல்கள். நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியலை ஒரு படம் பிடித்து காட்டக்கூடியதாக அவர்கள் விட்டு சென்ற ஒரு பொக்கிஷம் தான் இந்த பழமொழிகள். அப்படியாப்பட்ட பழமொழிகளை நாம் எப்படி கையாண்டிருக்கிறோம்? நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் தான் ஒன்றை திரித்து பேசுவதிலும் திரித்து வழங்குவதிலும் பெரும் குணமுடையவர்களாக இருக்கிறோமே. அதுபோல அவர்கள் முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் இன்று காலத்திற்கு ஏற்றவாறு மாறவில்லை. காலத்திற்கு ஏற்றவாறு நாம் திரித்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப திரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட பழமொழிகளை அது என்னமோ பெரிய திருவாசகம் போல, திருமந்திரம் போல, அல்ல திருக்குறள் போல, அது நம்ம தவறான ஒரு பழமொழியினை அது நம்ம சுவர்களிலும், விளம்பர சுவர்களிலும், கோவில் சுவர்களிலும் அழகாக எழுதி வைத்து அழகு பார்க்கிறோம். வீட்டில் பிள்ளைகளிடம், முன்னோர்களிடம், முதியோர்களிடம், வாழக்கூடிய சிறார்களிடம் இந்த தவறான பழமொழிகளை உச்சரித்து அதுக்கான தவறான ஒரு புரிதலையும் தவறான ஒரு பொருளையும் சொல்லி நாம் வழங்குகின்றோம். நம்ம என்றைக்காவது யோசித்தோம்டா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம என்றைக்காவது இந்த பழமொழியினுடைய தாற்பயம் என்ன, இந்த பழமொழியினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை என்றாவது நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? இல்லை. அந்த பழமொழிகள், திரிபடைந்த பழமொழியில் எண்ணற்றவை உள்ளன. அந்த பழமொழிகளில் சில பழமொழிகளை மட்டும் நாம் இந்த காணொளியில் காண்போம். அது முதல் பழமொழியை பாருங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இது என்ன பெரிய கூத்தா இருக்கு? நம்ம என்னைக்காவது கழுதைகிட்ட போய் கற்பூரத்தை காமிச்சிருக்கிறோமா? இல்ல, கழுதைக்கு தெரியுமா முதல்ல இது கற்பூரம், இது மல்லிகைப்பூ அப்படின்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இப்படியாப்பட்ட பழமொழிகள் உருவாகி இருக்கும்? நம்ம என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? சிந்தித்ததும் கிடையாது. யாரோ சொல்லி வச்சது சரியா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. இல்ல நம்ம திரித்திருக்கிறோமா அதையும் பார்க்கிறது கிடையாது. அப்ப யாரோ ஒரு திரித்து சொன்னதை அப்படியே பிடித்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் தவறு. இப்படி ஒரு பழமொழிகள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள். அவங்களுடைய காலத்தில் கற்பூரம் என்பது அவ்வளவு எளிமையான ஒரு பொருளா? அவன் கோயிலே கற்பூரம் ஏற்றதுக்கு இல்லைங்கிறான். இவன் கலந்து கொண்டு போய் காமிச்சிருப்பானா? எனவே சிந்தித்து பார்த்திருக்கோமா? அதுவும் கிடையாது. பிறகு இந்த பழமொழியுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழமொழியுடைய உண்மையான தாற்பயம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், இது எதுவும் மாறுகிறது அப்படின்னா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. இதான் என்னோட பொருள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த கழு தைக்க என்பதை அப்படி இரண்டையும் சேர்த்து விட்டோம், கழுதைக்கு அப்படின்ட்டு. அப்ப இங்க களி என்பது என்ன அப்படின்னா, இந்த களி என்பது கோரைப்புல், ஒரு வகையான கோரைப்புல். இந்த
பாயை நெய்வாங்க தெரியுங்களா? இந்த பாய் செய்யக்கூடிய ஒரு வகையான புல் வகை, அந்த கோரைப்புல். அந்த கோரைப்புல்லை பச்சையாக அறுத்து அதை காய வைத்து ஒரு இதமான பதம் வரும்பொழுது பாயாக பின்னுவார்கள். அவ்வாறு பின்னும்போது அதிலிருந்து ஒரு மனம் எழும். அந்த மனம் எப்படி இருக்குது அப்படின்னா கற்பூரத்துக்கு ஈடாக இருக்கிறதா? அப்படி ஈடாக இருக்கக்கூடிய சமயத்தில் முன்னோர்கள் தன் வாழ்ந்த நீண்ட நாள் அனுபவத்தை அதில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்னன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்ம தான் அறிவு சார்ந்தவர்களாச்சு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கழு தைக்க ரெண்டு சேர்த்து கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு நம்ம அந்த பழமொழிகளை திரித்து வைத்திருக்கிறோம். இப்படி நிறைய பழமொழிகளை திரித்து வைத்திருக்கிறோம். சரியா? அதில் அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது. இது என்ன கொடுமை? யாராச்சும் மண் குதிரை வச்சு ஆத்துட்டு போவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரோட இருக்க குதிரையே போறது பயப்படும். ஒரு நீர்ல ஆற்றில மண் குதிரையை வச்சு யாராவது சவாரி செய்ய விரும்புவோமா? இல்ல அப்படியாப்பட்ட அறிவு இழிவு நிலையில் நம்ம இருக்கிறோம் கிடையாது. இல்ல ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் அறிவு இல்லாத நிலையில் அறிவியலாய் வாழ்ந்திருக்கிறார்களா? அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. அப்ப இந்த பழமொழியுடைய தாற்பயம் என்ன? இந்த பழமொழி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போமையானால், இங்க மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, இது இந்த பழமொழிய உண்மையான தாற்பயம் இல்லை. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, மண் குதிர் நம்பி ஆற்றில் இறங்காதே. அப்ப இதுதான் இந்த பழமொழியில உண்மையான தாற்பயம். மண் குதிர், குதிர்னா என்னையா? அப்படின்னா ஆற்றில ஒரு புதிய ஆறு, அதை இறங்கி போகணும், ஒரு புதியவன் இறங்கி போகலாம். சரியா? அந்த ஆற்றை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்படியே அவன் எப்படி எதை பார்த்து போவோம் அப்படின்னா, ஆற்றுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மணல் மேடுகள் இருக்கும். மணல் மேடுகள், அதை நம்பி போயிடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாது? அதற்கு அடுத்த அடியில் பெரிய பள்ளம் காத்திருக்கலாம். ஆகையால் மண் குதிர் என்பது இங்க எதை சொல்ல மேடு, மண் மேடு. அப்படியாப்பட்ட மண் மேடு, அங்க இருக்க ஒரு மண் மேட்டை பார்த்துட்டு அவ்வளவு தூரம் கடந்து போக முடியுமா? முடியாது. ஆகையால இந்த பழமொழி தாற்பயம் மண் குதிர் நம்பி ஆற்றில் இறங்காதே என்பதால் இந்த பழமொழியினுடைய தாற்பயம். இந்த கருத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதை தவறாக திரித்து வழங்குகின்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சேலை கட்டிய மாதரை நம்பாதை. இருக்கிறதே கொடுமை இதுதான். எத்தனையோ பழமொழியை திரித்திருக்கிறோம். அது இந்த பழமொழியை திரித்தது பத்தியா, இது கொடுமையும் கொடுமை. இது பெரிய என்ன சொல்றது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொன்னது போல இதை நிறைய ஆட்டோவில் எழுதி வைத்திருக்கிறார். ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க, சேலை கட்டிய மாதரை நம்பாதை. ஆமா, இது பெரிய திருக்குறள் போல ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சு சவாரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கிற நமக்கு ஒரு வேலை நல்லா யோசிச்சு பாரு. ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருக்கிற நீ ஆட்டோ ஓட்டுறாரு, சேலை கட்டிட்டு ஒரு 4 பெண்ணு வந்துச்சுன்னா எப்படி அவங்க ஆட்டோல ஏறும்? சேலை கட்டிய பெண்ணை நம்பாத கொட்டைகளுக்கு எழுதி வச்சிருக்கிற. அப்படி போய் சேலை கட்டி ஒரு 4 பெண்ணு வந்துச்சுன்னா எப்படி ஒரு ஆட்டோல ஏறும்? நீ என்ன சொல்லலாம், இல்ல இது முன்னோர்கள் சொன்ன பழமொழி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால எழுதி வச்சிருக்கிற. எப்பா சாமி, இது அதுக்கு இல்ல. இந்த பழமொழி தாற்பயம் அது இல்ல. என்னுடைய வடிவம் அதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, இது ஏன் பிரிஞ்சு போச்சு? அது வாய்மொழியா இருந்துச்சு. வாய்மொழியாக இருக்கிற காரணத்தினால பழமொழிகள் அப்படியே இடம் மாறி 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 பொருள் மாறி போச்சு. சரிங்களா? இது நீங்க ஆட்டோ பின்ன எழுதி வச்சிருக்காங்க, சேலை கட்டிய மாதரை நம்பாதை. இது எந்த விதத்தில் பொருந்தும்? எல்லா பெண்களும் சேலை கட்டினார்கள். அம்மாவிலிருந்து, தங்கையிலிருந்து, தமக்கையிலிருந்து, உற்றாரிலிருந்து, உறவினரிலிருந்து எல்லாமே சேலை கட்டுகிறார்கள். அப்ப அவரை நம்ப கூடாதா? அப்படியாப்பட்ட பழமொழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பார்களா?
நாம் ஏன் சிந்தித்து பார்ப்பதில்லை? அப்ப இந்த பழமொழி உண்மை வரி என்ன அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. சேல் அகட்டிய, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. இதான் இதோட பொருள். அப்ப சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. அப்ப சேல் அப்படின்னா என்ன அப்படின்னா விழி என்று பொருள். விழி, விழி சரியா? அப்ப விழி அகற்றக்கூடிய கணவன் இருப்பாங்க, கணவன் கூட கூட போகக்கூடிய பெண்ணானவள் இன்னொருத்தரை தன்னுடைய கண்களால் அகற்றி பார்த்தாள் என்றால் அப்படியாப்பட்ட பெண்ணை நம்பக்கூடாது. அப்படியா ஒரு வாழ்வியல் தத்துவம் தான் இது, வாழ்வியல் தத்துவம் தான் சரியா? அதான் சொல்லியிருக்கா, சேல் அகற்றிய மாதரை நம்பாதே சரியா? அப்ப சேல் என்பது வெளிகள், வெளிகளால் அகற்றி பார்ப்பவரை நம்பக்கூடாது என்பதைதான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் அதை தவறாக புரிந்து கொண்டு சேல் அகட்டிய, சேல் அகட்டிய, அது சேலை கட்டிய அப்படின்னு சேர்த்து விட்டோம். சேர்த்து இன்னைக்கு அதுக்கு ஒரு கருத்தையும், அதுக்கு ஒரு விளக்க உரை, அதுக்கு ஒரு பொது உரை, அதுக்கு ஒரு பொழிப்புரை, எல்லா உரையையும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், சொல்லிக்கொண்டு இருமாப்புறம் தெரிகிறோம். நம்ம முன்னோர்கள் இப்படி சொல்லி இருப்பார்களா என்றைக்காவது ஒரு கணம் நாம் சிந்தித்திருப்போமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு அடுத்த பழமொழி பாருங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இவங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப என்ன நிறைய பேர் கேளுங்க, என்ன அர்த்தம் சொல்லுவோம்? கல் எடுத்து அடிச்சாலும் சரி, புல் எடுத்து அடிச்சாலும் சரி, அவன் கணவன் புருஷன். ஐயோ, எதுகை மூனைக்கு எதையெல்லாம் போடணும் தெரியாதா? எதுகை மூனைக்கு எதையெல்லாம் கொடுக்கிற ஒரு 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 கண்ணோட்டமே நான் போயிடுச்சே. அப்ப இது அது பொருள் இல்லையா? இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்ப கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இங்கு கல் போன்ற தன்மையற்றவன் சரியா? கல் போன்ற தன்மையற்றவன், இரக்கம் காட்டாதவன். அப்ப கல் போன்று இரக்கம் இல்லாதவனா இருந்தாலும் அவன் கணவன். இங்க புல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, புல் என்பது பறவை. பறவை பறவை போன்ற அறிவினை உடையவனாக இருந்தாலும் சரி, அவன் புருஷன். எவ்வளவு பெரிய கருத்தை நாம் எப்படியெல்லாம் திரித்து வைத்திருக்கிறோம். திரிப்பதில் நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதுக்கு இதான் சான்று சரியா? எனக்கு அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா, களவும் கற்று மர இருப்பதிலே கொடுமை இதுதாங்கய்யா. களவும் கற்று மர. அப்ப என்ன சொல்றாங்க? திருடு, திருடி கற்றுக்கொள், பிறகு மறந்து போயிடு. எப்படியாவது ஒருத்தர் திருட கத்துக்கிட்டவன் மறந்து போயிடுவானா? எல்லா இடத்தையும் அதை பயன்படுத்தி பார்க்க மாட்டான். ஒருத்தர் திருடுறான், திருடிய கத்துக்கிறான், திருடி மறந்து போயிடு. அப்படியே எப்படி மறந்துக்குவான்? நீ எப்படி மறப்பாங்க? மறக்க முடியுமா? அப்ப இப்படியாப்பட்ட கருத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பார்களா? அதுவும் இல்லை. பிறகு இந்த பழமொழியுடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, களவும் களவும் கத்தும் மர. இங்க களவு என்பது திருடுதல் என்று பொருள். திருடுதல் இல்லை களவாடுதல். திருடுதல், களவாடுதல். இங்க கத்தும் அப்படி என்ன இங்கதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம திருச்சி விட்டான். களவும் கற்று மர அப்படின்ட்டு. கற்று என்பது வாய்க்குள்ள வரணும் போயிடு. இல்ல கத்தும் அப்படி உனக்கு சொல்றது கூச்சமா இருக்கு, ஓடி போயிடு. அதுக்காக முன்னோர்கள் சொன்ன வாழ்வியல், நீண்ட கால வாழ்வியல் அனுபவத்தை பிரிப்பது தவறு இல்லையா? அது நம்ம வாழ்க்கையை அப்படி தலைகீழாய் மாற்றிவிடும் இல்லையா? அப்ப எப்படியா எவ்வளவு அறிவு சார்ந்த பழமொழி தெரியுமா இது? களவும் கற்று மரன்னு மாற்றி வச்சிருக்கோம். அப்ப இது எப்படி இருந்துச்சு? களவும் கத்தும் மர. அப்ப கத்து என்பது இங்க என்ன அப்படின்னா பொய். பொய்
இது எந்த இலக்கியத்துக்கு நேரானது தெரியுமா? திருக்குறள் என்ற இலக்கியத்துக்கு நேரானது. வள்ளுவன் சொன்ன திருக்குறளும் வாய்மொழியார் நம் முன்னோர்கள் சொன்ன இப்பழமொழியும் ரெண்டும் ஒன்றுதான். இல்ல, இது வாய்மொழியா சொல்லப்பட்டிருக்கு, அது வெண்பாவில் எழுதப்பட்டிருக்கு, அது இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு, இது நம்முடைய வாழ்வில் இடம்பெற்றிருக்கு. இதான் வேறுபாடு. ஆனால் அதை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப திருக்குறளை திரிக்க முடியாது. ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன வாழ்வியல் தத்துவங்களை வாய் இருக்குது என்பதால எப்படி வேணாலும் திரித்து பேசலாம். கருத்து இது. களவும் கற்றும் வாழ்க்கையில திருட்டு பழக்கமும் பொய்யும் இருக்கக்கூடாது. மறந்து போயிடு. திருடுதலும் இருக்கக்கூடாது, பொய் பேசும் பழக்கமும் இருக்கக்கூடாது என்பதை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய முன்னோர்கள். அதை நாம் திருத்தி வேறு மாதிரி வழங்கி கொண்டிருக்கிறோம். சரியா? இனிமேலாவது சரியான உச்சரிப்போடு சரியான பொருளோடு நாம் இப்பழமொழிகளை நம்ம பேச வேண்டும், பிறருக்கு எடுத்து கூற வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, கடைசியாக 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொண்டா அவன் சைக்கோ, மருத்துவம் எல்லாம் கிடையாது. அவனை எப்படி மருத்துவம் சொல்லுவார்? 1000 பேரை சாகரிச்சு விட்டான். இதே ஒரு போர்க்காலத்துல ஒரு மன்னன் 1000 பேரை கொன்றான் அப்படின்னா அது வீரம். ஒரு மருத்துவத்துறையில ஒரு மருத்துவன் 1000 பேரை சாகரிச்சு விட்டா அவன் மருத்துவம். அப்ப 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இப்படி ஒரு கருத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி இருப்பார்களா? இல்லை. அப்ப இதோட உண்மையான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வேரை, இந்த பேரை என்பது வேரை. சரியா? 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். இதான் என்னுடைய தாற்பயமான பொருள். 1000 பேரு இலை, செடி, கொடி, மரம், இதோட வேர்கள் எந்த நோயை போக்கும், எந்த வேரை எதுக்கு பயன்படுத்தினால் அது எந்த நோயை போக்கும் என்பதை ஒருவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப அவன் 1000 வேர்களை பிடுங்கி அது எந்த வேறு எதுக்கு பயன்படுத்தி இந்த நோயை தீர்க்கும், எப்பொழுது அருந்த வேண்டும் என்பதையெல்லாம் அவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் தன் உலகத்தில் அரை வைத்தியன். அரை பாதிதான் வைத்தியனே, பாதி வைத்தியம் சொல்றாங்க. எப்படி அவருக்கு கருத்து? அதை எப்படி மாற்றி வச்சிருக்கிறோம், எப்படி கொண்டு வச்சிருக்கிறோம், எப்படி தீர்த்து வச்சிருக்கிறோம்? 1000 பேரை கொன்றவன். அப்ப வேர் என்பது பேர் மாறி போச்சு. இது நிறைய பேசுவாங்க, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் எழுதுவாங்க. எவ்வளவு தெரியுமா? வாக்கு அத்தவன் இல்ல, வாக்கு கற்றுக் கொடுப்பவன், போக்கு கற்றுக் கொடுப்பவன். நமக்கு வாயில வரல என்பதற்காக வாய்மொழி இலக்கியமா இருக்கக்கூடிய இதை நம்ம திரும்ப விருப்பத்திற்கு ஏற்ப திரிக்க கூடாதுல. அப்படிதான் திரித்து வைத்திருக்கிறார்கள். இது போல சரிங்களா? இது போல எண்ணற்ற பழமொழிகளை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நீண்ட வாழ்வியல் தத்துவங்களை நம்முடைய இப்ப வாழக்கூடிய சந்ததிகள் நிறைய திரித்து வைத்திருக்கு. இனிவேறும் காலத்திலாவது நாம் முன்னோர்கள் சொன்ன கருத்து என்ன, அது உண்மையான விளக்கம் என்ன என்பதை தெரிந்து வாழ்வில் முன்னேற வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.